மறுசீரமைப்பு பண்ணியிருக்கேன். நீங்கள் கேளுங்க. அதை இந்த முயலும் ஆமையும் பந்தயம் இருக்குல்ல, இந்த கதையை 2000 வருஷ கதைங்க இது. உலகத்திலே பழைய கதை இதுதான். ஈசாப் எழுதிய கதை இது. இந்த கதையை கேட்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த முயல் ஏன் பாதியில் தூங்கிச்சு? அறிவு இருக்கா அவனுக்கு? ரேஸுக்கு போகும்போது பாதியில் தூங்குவியா நீ? ஓய்வு வேணா எடு. ஏன்னா ஆமை ரொம்ப பின்னாடி இருக்கு. ஓய்வு தூங்கிடுவியா நீ? நல்லா நீட்டு நெளிச்சு தூங்கி அந்த ஆமை நடந்து போகிற மட்டும் தூங்கிருக்கு. இப்படி ஒரு முயல் இருக்குமான்னு எனக்கு கோபமாக வரும். அப்புறம் ஆமை மேலேயும் எனக்கு கோபம் வரும். அதான் பந்தயத்துக்கு போறியே, அந்த ஓட்டை கழட்டி வச்சுட்டு போனால் என்ன உனக்கு கழுது? என்ன கஷ்டம் உனக்கு? வேக வேகமாக நடக்கலாம் தானே? இந்த கேள்விகள்லாம் எனக்கு வரும் பதில் சொல்கிறதுக்கு. அப்போ இல்லை சார், இந்த கதையை நம்ம மாற்றி சீரமை. நான் நினச்சிப்பேன் அந்த ஆமை ஒரு பெண், அந்த முயல் ஒரு ஆண் என்று நான் நினைத்து கொள்வேன். ஏன் அந்த ஆமை ஒரு பெண் என்றால், எங்கே போனாலும் ஓட்டை கழற்ற முடியாத ஆமை போல பெண் என்கிறவள் எங்கே போனாலும் வீட்டை சுமந்து கொண்டே இருக்கிறாள். பெரும் பதவிகள் இருப்பாங்க. வக்கீலா இருப்பாங்க, டாக்டர்ஸ் இருப்பாங்க, நீதிபதிகளா இருப்பாங்க, பெரும் பெரும் பதவிகள் இருப்பாங்க. ஆனால் வீட்டில் இருந்து ஒரு ஃபோன், பாப்பா வந்துட்டாளா, சாப்பிட்டாளா? போலீஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. தாமதமாக தான் வீட்டுக்கு போக முடியும் ஒவ்வொரு நாள். போன உடனே பிள்ளை சாப்பிட்டேன்னா, நீ சாப்பிட்டிய, மாமா சாப்பிட்டாரா, எல்லாரும் சாப்பிட்டாரான்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. நீ சாப்பிட்டியான்னு கேட்க பெரும்பாலும் ஒரு நாதி அவளுக்கு இருக்காது. அப்போ ஓட்டை கழற்ற முடியாத ஆமையை போல தன்னுடைய வீட்டை கழற்ற முடியாத பெண்ணாக அந்த ஆமை இருந்ததோன்னு நினைப்பேன். ஆனால் அந்த கதையை கொஞ்சம் மாற்ற வேண்டிய காலகட்டத்தில் இருக்கு. ஏன்னா முயல் தூங்காது, வெற்றியாளர்கள் தூங்க முடியாதுங்க. வெற்றி பெறுவதற்காக ஓடுகிறவர்களுக்கு தூக்கமே வராது. அவனுக்கு எவ்வளவுதான் பின்னாடி இருந்தாலும் நான் ஜெயிக்கணுன்ற எண்ணம் இருக்கிறவனுக்கு தூக்கம் எப்படி வரும்? கதையை மாற்ற வேண்டும். முயல் வந்து உட்காந்து தூங்கலை, சும்மா உட்காந்துருந்தது. அப்போ அந்த இடத்துல ஒரு ஜென் துறவி வந்தார். துறவி வந்து முயல்கிட்ட கேட்டார், என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு பந்தயத்துக்கு நடுவில் ஓய்வு எடுக்கிறேன். பந்தயத்துக்கு நடுவில் எதுக்கு ஓய்வு எடுக்கிறேன்? ஏன்னா ஆமை ரொம்ப பின்னாடி வருது. ஆமையோடைய பந்தயம் போடுறேன். ஆமாம், என்ன பந்தயம்? யார் வேகமாக ஓடுறாங்கன்னு பந்தயம். இதுக்கு பந்தயம் வேறு தேவையா? இந்த உலகத்துக்கே தெரியுமே முயல் தான் வேகமாக ஓடுன்னு உலகத்துக்கே தெரியும். நீ எதுக்காக பந்தயம் ஓடுற? இந்த முயல் யோசிச்சுது, ஆமாம் இல்லை, உலகத்துக்கே தெரியும் நான் தான் வேகமாக ஓடுறேன்னு. ஒரு பதக்கம் கொடுப்பாங்க, அதுக்காக ஓடுறேன். பதக்கத்தை எங்கே மாட்டுவ? ஆமாம், மாட்டவே என்னோட வலையில் இடம் இல்லையே. அப்போ பதக்கத்தையும் மாட்ட முடியாது, உலகத்துக்கே தெரிஞ்சதுக்கே எதுக்கு ஓடுற நீ? இல்லை, நான் வந்து ஒவ்வொருத்தரோடையோ ஓட போய் நான் தான் ஃபாஸ்டஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். யாரோடலாம் ஓட போகிறேன்? நாளைக்கு தவளை, நாளான்னைக்கு பாம்பு, அடுத்த நாள் புறா. என்னைக்கு முடியும் உன்னோட பந்தயம்? நீ என்னதான் வேணும் உனக்கு? முயல் சொல்லிச்சு, பந்தயத்துலலாம் ஜெயிச்சுட்டு நல்ல புல்வெளியில் உட்காந்து சுகமாக காத்து வாங்க போகிறேன், அதான் இப்போவே வாங்கிட்டு இருக்கிய என்றவுடன் முயல் இந்த பந்தயத்தில் நான் ஓடவில்லை என்று விடை பெற்று கொண்டது. எனவே முயல் சொன்னது, நான் தோற்றேன் என்பது உண்மை அல்ல, நான் பந்தயத்திலிருந்து விலகிவிட்டேன் என்பதுதான் உண்மை என்று முயல் சொன்னது. இப்படித்தான் வாழ்க்கையில் பல சமயத்தில் தேவையில்லாத பந்தயங்களை நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம்ல, உண்டா இல்லையா? யாருக்கோ எதையோ நிரூபிப்பதற்காக ஏதோ ஒரு பந்தயத்தில் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சில சமயங்களில் யோசித்து பார்த்தால் இந்த பந்தயம் எனக்கு எதற்கு என்று யோசிக்க கூட நேரம் இல்லாமல் அந்த பந்தயத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், எது பிடிக்கிறதோ, எது மகிழ்ச்சியை தருகிறதோ அதற்காகத்தான் நம்முடைய நேரம் செலவழிக்கப்பட வேண்டுமே ஒழிய யாருக்கோ எதையோ நிரூபிப்பதற்காக நம்முடைய நேரம் செலவழிக்கப்படக்கூடாது. நான் ரொம்ப சாதாரணமான கதைகளை எடுத்து உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் இதை நம்ம அடுத்த தளத்துக்கு எடுத்துக்கொண்டு போகலாம். சோ தர்மன் எழுதிய சூல் என்கின்ற நூல் இங்கே புத்தக கடையில் நிச்சயமாக இருக்கும். வாய்ப்பிருந்தால் நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு நூல். அது பரிசு பெற்ற நூல். அதில் கொப்பளாயின்னு ஒரு கேரக்டர் வருது. அந்த கதாபாத்திரத்தை பற்றி மாத்திரம் தான் சொல்கிறேன், மொத்த கதையில் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. அந்த பாட்டியம்மா என்ன செய்யுது, அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை, அதனால் தன் தங்கச்சியே தன்னுடைய கணவருக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டு இந்த அம்மா தனியாக வாழுது. தனியாக யாரோட வாழ்கிறது என்றால் அந்த வீட்டில் இருக்கிற எருமை மாடுகளோடு வாழ்கிறது. எந்நேரம் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது போனால் அந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்கு, அந்த பாட்டி பேசிக்கிட்டே இருக்கு.
யாரோட பேசுது இந்த கிழவி? ஒருத்தருமே இல்லையான்னு எட்டி பார்த்தா எரும மாட்டோட பேசிக்கிட்டு, பேசுறதுக்கு யாரும் இல்லை, எரும மாட்டோட பேசிக்கிட்டு இருக்கு. அந்த பாலை கறந்து அதை மோராக்கி அந்த ஊர் வழியாக மாரியம்மன் கோயிலுக்கு போகிற எல்லாருக்கும் ஃப்ரீயாக அந்த பாட்டி மோர் கொடுத்துட்டு இருக்கு. அதுதான் அதனுடைய வாழ்க்கையே. இந்த பாட்டிக்கு ஒரு உறவுக்கார பையன் இருக்கான். அவன் ஓடி போய் மெட்ராஸில் வேலை செய்யறதுக்கு போகிறான். திரும்பி வரான். பாட்டி கேட்குது, எங்கடோ மெட்ராஸ் மட்டுமா போன, என்ன செய்கிறாங்க? வேலை செய்கிறேன். சோத்துக்கு என்னடா செய்கிற? அங்கெல்லாம் காசு கொடுத்தா சோறு கொடுப்பாங்கன்றான். உடனே அந்த அம்மா, அந்த பாட்டிக்கு கோவம் வந்துருச்சு. காசு கொடுத்தா சோறு கொடுக்கறது ஒரு ஊராடா, அந்த ஊரே வழங்காம போகுன்னு சொல்லுது அந்த பாட்டு. சென்னையில் இன்றைக்கு வாழ்ந்திருக்கிற நாம் இந்த கதையை கேட்கிற போது நம் மனசுக்குள் என்ன வருகிறது? நம்ம சோறு என்பது இன்னைக்கு காசு கொடுத்து தான். வீட்டில் சமைப்பதே குறைந்து விட்டது. எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் 2 பேர் இருக்காங்க. எங்கள் பக்கத்து வீட்டில் கணவன் மனைவி இருக்காங்க. நான் ஒரு நாள் பார்த்துக்கிட்டே இருந்தால் 3 தடவை ஸ்விக்கி வந்தது. எத்தனை தடவை? 3 தடவை. எனக்கு இந்த கேள்வியெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். 2 பேர் தானே இருக்காங்க, எதுக்கு 3 தடவை ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறாங்க? பொறுக்க முடியாமல் கேட்டுட்டேன். ஏம்மா 2 பேர் தான் இருக்கீங்க, எதுக்கு 3 தடவை ஆர்டர் பண்ணீங்க? எதையா மறந்துட்டீங்களா? இல்லை இல்லை, எலித்தொல்லை இருக்குது, மசால் வடைக்காக ஒரு தடவை ஸ்விக்கி ஆர்டர் பண்ணணும். காசு கொடுத்து தான் சோறு என்பதை வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம். நம்முடைய குழந்தைகளை ஒருத்த திடீர்னு வாசலில் பெல் அடிக்கிறான், 800 ரூபாய் கொடுன்றான். எதுக்குடானா பீட்சா கொண்டுருக்கான். யார் ஆர்டர் பண்ணுது? நம்ம பையன் தான் ஆர்டர் பண்ணியிருக்கான், நமக்கு தெரியாமல். சில சமயம் 800 ரூபாய் கூட கேட்கறது இல்லை. ஏன்னா நம்ம கார்டு நம்பர் பின்னெல்லாம் நம்ம பையனுக்கு தான் நல்லா தெரிஞ்சிருக்கு. அம்மா கேட்குது, ஏண்டா என் பின் என்னடா மாற்றிட்டியா? இவன் மாற்றிருக்கான். ஆனால் நமக்கென்று ஒரு பாரம்பரியம் இருந்திருக்கிறது என்பது இந்த கதையிலிருந்து தெரிகிறது அல்லவா? சோறு போடுவதற்கு காசு கேட்பது தர்மம் அல்ல என்று நினைத்த அப்பத்தாக்களும் ஆயாக்களும் பாட்டிமார்களும் வாழ்ந்த மண் இந்த அறிமுகம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் கொப்புளாயி என்கின்ற கதாபாத்திரம் வருகிற அந்த புத்தகத்தை படிக்காவிட்டால் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை எப்போது நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம்? எங்கள் ஊர்லலாம் மதுரைக்கு பக்கத்தில் சோத்தில் தண்ணி ஊற்றலாமான்னு தினம் கேட்பாங்க ராத்திரி. இப்போ பெரும்பாலும் நம்ம ஊற்றுறதில்ல. எல்லாரும் இரவு சோறு தான் சாப்பிடுவாங்க. சோறு சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு ஒரு கேள்வி வரும், சோத்தில் தண்ணி ஊற்றிடலாமா அப்படின்னா, என்ன எல்லோரும் சாப்பிட்டுட்டிங்களா அப்படின்னு. அப்போ அந்த வாசலில் உட்காந்துருக்கிற பாட்டி எப்போ என்ன சொல்லுன்னா, கடைசி பஸ்ஸு போன அப்புறமா சோத்தில் தண்ணி ஊற்றலான்னு சொல்லு. முதல்ல எனக்கு புரியல, சோத்தில் தண்ணி ஊற்றுறதுக்கும் கடைசி பஸ்ஸுக்கு என்னங்க சம்பந்தம்? கடைசி பஸ்ஸு வரும் போகும், நீ சோத்தில் தண்ணி ஊற்றுறதுனா ஊற்று கிழவி, எதுக்கு வெயிட் பண்ணுற? என்னவென்றால் கடைசி பஸ்ஸில் வர்ற யாராவது சாப்பிடாம வந்திருந்தா அவனுக்கு சோத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றலாம். இப்படி ஒரு தர்மம் இந்த மண்ணிலே இருந்தது என்பதை நமக்கு அறிமுகப்படுத்தவே கதைகள் தேவையாயிருக்கின்றன. இப்படி ஒரு கதையை நம்முடைய பிள்ளையிடம் சொன்னால் எப்படி இருக்கும்? அவனுக்கு அந்த வாழ்க்கையே தெரியாதுல்ல. கு அழகிரிசாமியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது அவருடைய 100வது ஆண்டு. இடைச்செவல் என்கிற சின்ன கிராமம், வெறும் 200 வீடு மாத்திரமே இருக்கிற சின்ன கிராமம். அந்த இடைச்செவல் கிராமத்தில் 2 நண்பர்கள், கி ராஜநாராயணன், கு அழகிரிசாமி. இந்த 2 பேருமே அவ்வளவு சின்ன கிராமத்தில் வாழ்ந்து 2 பேரும் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள் என்றால் தமிழுக்கு எத்தனை பெரிய பெருமை! இந்த எழுத்தாளர்கள் தான் இந்த மண்ணின் வரலாற்றை நமக்கு கட்டமைத்து கொடுக்கிறார்கள். அதனால் தான் கதைகளை தவிர்த்து விட்டு ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது என்று நான் சொல்லுகின்றேன். இப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம். கு அழகிரிசாமியினுடைய ஒரு கதை என்னால் மறக்க முடியாத கதை, ராஜா வந்திருந்தார் என்று ஒரு கதை. கட்டாயம் எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு கதை. இந்த கதையெல்லாம் நடந்தே ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் 70 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்க்கையை நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு உங்கள் பையன் உங்களை கேட்பானா மாட்டானா? நான் இனிமேல் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? 70 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கெல்லாம் அவங்க இனிமேல் பல பேர் இல்லை. என்னுடைய வாழ்க்கை வேற, அவங்க வாழ்க்கை வேற என்றால் நீங்கள் அவர்களுக்கு என்ன பதிலை சொல்ல போகிறீர்கள்? நீங்கள் என்ன பதிலை சொல்ல வேண்டும் என்றால், உன்னுடைய இறந்த காலம் உனக்கு தெரியவில்லை என்றால் உன்னுடைய எதிர்காலமும் உனக்கு தெரியாது. ஏனென்றால் இறந்த காலம் என்பது வேர், எதிர்காலம் என்பது அந்த வேரின் மீது நிற்கிற மரத்திலே பூக்கின்ற ஒரு மலர். அந்த மலரின் மீது உன்னுடைய கவனம் இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிற வேரின் வலிமையால் தான் அந்த மலரால் மலர முடியும்.
வேர் என்பது புகழை விரும்பாத பூ என்று கலீல் கிப்ரான் சொல்லுகின்றார். வேர் என்பது புகழை விரும்பாத பூ என்று கலீல் கிப்ரான் சொல்லுகின்றார். அந்த வேர் தான் இருந்த காலம் எனக்கு தெரியணும். நான் இப்படிப்பட்ட ஒரு மண்ணின் மீது நான் வாழ்ந்திருக்கேன், இப்படிப்பட்ட ஒரு மொழியை பேசுகின்ற ஒரு நிலத்திலே நான் நிற்கிறேன் என்று தெரிந்தால்தான் ரெஸ்பான்சிபிளா இருப்பான், நாளைக்கு பொறுப்போடு அவன் நடந்துப்பான். இப்போ இந்த அழகிரி சாமியினுடைய ராஜா வந்திருந்தார். கதை சீக்கிரம் சொல்லிடுறேன், 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன் கதையை. ஒரு பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடம். அப்போ பாருங்களேன், எவ்வளோ வசதியான வீட்டு பிள்ளை அங்கே தான் படிக்கும், ரொம்ப ஏழையான வீட்டு பிள்ளை அங்கே தான் படிக்கும். அப்படிதான் அரசு பள்ளிகள் இருந்தது. நான் ஒரு அரசு பள்ளியில் தான் படித்தேன். அந்த ஆசிரியர்களை என்னால் இன்றைக்கும் கூட மறக்க முடியாது. நான் ஒரு பேச்சாளர் என்பதை என் மீது உயிரோடு உயிராக இருந்த எங்கள் அம்மா கண்டுபிடிக்கவில்லை, எங்கள் அப்பா கண்டுபிடிக்கவில்லை. அவங்க என்ன எல்லா வீட்லையும் என்ன சொல்லுவாங்களோ எங்கள் வீட்டில் அதான் சொல்லுவாங்க, நல்லா படி. அம்மா நான் 92 மார்க் வாங்கியிருக்கேன்ம்மா சயின்ஸில் அப்படின்னு வீட்டில் போய் சொன்ன உடனே எல்லா அம்மாவும் என்ன கேட்பாங்க, எல்லா அம்மாவும் என்ன கேட்பாங்க, பாக்கி 8 மார்க் எங்க பாக்கி 8 மார்க்கு கேட்பாங்களா இல்லையா? அப்படி கேட்கிற ஒரு வீடு தான் என்னுடைய வீடும். அவர்களுக்கு நான் ஒரு பேச்சாளர் என்பது தெரியவில்லை. நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், அதை தாண்டி எனக்குள் கனவுகளை விதைப்பதற்கு அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் என்னுடைய தமிழ் ஆசிரியர் தான் எனக்குள் ஒரு பேச்சாளர் இருப்பதை கண்டுபிடித்தார். நான் இந்த கதையை பல முறை சொல்லியிருக்கேன், இப்போ நான் சொல்லலை. ஒவ்வொரு முறையும் மேடை ஏற்றி, ஒவ்வொரு முறையும் நான் மறந்து போய் அவமானப்பட்டு திரும்ப திரும்ப என்னை மேடையில் ஏற்றி ஏதோ ஒரு கணத்தில் நான் உணர்ந்து கொண்டேன் நான் பேச்சாளர் என்பதை. ஆனால் அதை நான் உணர்ந்து கொள்வதற்கு அந்த ஆசிரியர் தான் காரணம். ஒரு அரசு பள்ளி, அந்த அரசு பள்ளியில் ஜமீன்தாரோடைய கடைசி பையன் வந்து படிக்கிறோம். அதே அரசு பள்ளியில் முத்தம்மான்ற ஒரு பெண்ணு படிக்குது. ரொம்ப வறிய குடும்பம். ஆனால் அந்த முத்தம்மாவுக்கு வாய் துடுக்கு ரொம்ப ஜாஸ்தி, சரிக்கு சரி பேசும். இந்த முத்தம்மா வந்து ஒரு புக்கை வச்சிருக்கு. அந்த ராஜா வீட்டு பிள்ளை இருக்கல, ஜமீன்தார் வீட்டு பிள்ளை, அவன் ஒரு புக்கு வச்சிருக்கான். அந்த புக்கை பார்த்து என் புக்கில் யானை இருக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான். முத்தம்மா சொல்லுது, என் புக்கில் குருதை இருக்கு. அவன் சொல்ல என் புக்கில் சிங்கம் இருக்கு. இது ஒன்று சொல்லுது, என் புக்கில் ஒட்டகம் இருக்கு. இப்படியே ரெண்டும் முட்டி மோதிக்கிட்டே இருக்கும். முத்தம்மானா ரொம்ப ஏழை பொண்ணு. தீபாவளி வருது, அவங்க வீட்டில் எதுவுமே இல்லை. அந்த முத்தம்மாவோட அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு பசங்களுக்கு மட்டும் சட்டை எடுத்துருச்சு. கணவனுக்கு எதுவுமே புதுசாக எடுக்க முடியல, காசு இல்லை. ஒரே ஒரு துண்டு மட்டும் வாங்கியிருக்கு. நம்ம தீபாவளிகள் இப்படிலாம் இருந்திருக்கு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம குடும்பங்கள் இருந்திருக்குங்க. எதுவுமே வாங்க முடியாமல் பிள்ளைக்கு மாத்திரம் ட்ரெஸ் வாங்கிட்டு அவள் தனக்கு வாங்கணும்னு நினைக்கவே இல்லை. பாருங்க, நாம் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம், நம்ம போத்தீஸ்க்கு போகலாமா, நம்ம அங்கே போகலாமா, சரவணா ஸ்டோர்ஸுக்கு போகலாமா. நம்ம அப்பத்தாவும் பாட்டியும் இதெல்லாம் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்லை. அந்த அம்மா தனக்கு எதுவும் வாங்கணும்னு நினைக்கல. தன்னுடைய கணவன் பாவம் உழைக்கிறவன், அவனுக்கு ஒரு துண்டு மாத்திரம் வாங்கி வச்சிருக்கு. அப்புறம் தீபாவளிக்கு என்ன பலகாரம்னு நினைக்கிறீங்க? எனி கெஸ்ஸஸ்? இட்லி தாங்க பலகாரம். தீபாவளி செய்கிற உணவின் பேர் தான் இட்லி. 2000 வெரைட்டி இட்லி செஞ்சிருக்காரு இனியவன். அவரோட அப்பத்தாட்ட போய் கேளுங்க, மயக்கம் போட்டு விழுந்துடும். நான் ஒரு இட்லியே தீபாவளி தான் சாப்பிட்டேன். இட்லி தாங்க தீபாவளிக்கு பணியாரம், பலகாரம் அதுதான். இன்னைக்கு நம்ம வீட்டில் பாக்ஸாக வந்து அப்படியே வேஸ்ட்டாக போகுதே, அதெல்லாம் இன்றைக்கு இட்லி தான் பலகாரம். அந்த அம்மா இட்லி செஞ்சு வச்சிருக்கு. நீ காலையில் தீபாவளி அன்னைக்கு காலையில் பார்த்தா இவங்க இட்லி சாப்பிட்டுட்டு வீசின அந்த இலை இருக்குல்ல, அந்த இலைய ஒரு சொறி பிடிச்ச பையன் அந்த இலையை வழித்து சாப்பிட்றோம். இந்த அம்மாவுக்கு மனசு வருத்தமாயிருச்சு. ஏண்டா அந்த இலையில ஏற்கனவே வழித்து சாப்பிட்டுட்டாங்க உள்ளே இருக்கிறவங்கள, அதுக்கு பிறகு வழிக்க என்னடா இருக்குது, என்னடா செய்கிறேன்னா அந்த பையன் அனாதை பையன். அப்பா அம்மா இறந்த பிறகு உறவுக்காரங்க அடித்து விரட்டிட்டாங்க. எங்கே போகுதுன்னு தெரியாமல் தெருவில் திரியிற பையன் அவன். அந்த பையனை உள்ளே கூப்பிட்டு கணவனுக்கு வாங்கி வச்சிருந்த அந்த துண்டை வந்து அந்த பையனுக்கு கொடுக்குறான் அந்த தாய். கொடுத்துட்டு பாக்கி ஏதோ மிச்சம் சொச்சம் இட்லி சாயங்காலத்துக்கு உப்புமா வாக்கலான்னு வச்சிருப்பாள்ல, அதை அந்த பையனுக்கு கொடுத்து சாப்பிட சொல்கிறான். உன் பேர் என்னடான்னு கேட்டால் ராஜா அப்படின்னு அவன் சொல்கிறான். இது நடந்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் ஜமீன்தார் வீட்டில் திருமணம் நடக்கிறது.
மகளுக்கு திருமணம் நடந்து மாப்பிள்ளை வருகிறார். ஜமீன்தார் வீட்டு கல்யாணம்னா கேட்கணுமா, தடபுடலா விருந்து எல்லாம் நடக்குது. அடுத்த நாள் ஸ்கூலில் முத்தம்மாவும் அந்த ராஜா வீட்டு பையனும், ஜமீன்தார் வீட்டு பையனும், அந்த ஜமீன்தார் வீட்டு பையன் சொல்கிறான், எங்கள் வீட்டுக்கு ராஜா வந்திருந்தார் நேத்திக்கு. முத்தம்மா சொல்கிறா, எங்கள் வீட்டுக்கும் தான் ராஜா வந்திருந்தான் நேத்திக்குன்னு சொல்ல. இந்த கதையை படித்து விட்டு நான் பல மணி நேரம் கண்ணீர் விட்டு அழுதேன். குழந்தைகளினுடைய உலகம் என்பது எவ்வளவு அபூர்வமானது, எவ்வளவு அபூர்வமானது. ஆலிவர் சாண்டர்ஸ் என்று அமெரிக்காவில் ஒரு பெரிய மத பிரச்சாரகர் இருந்தார். அவர் ரொம்ப ஃபேமஸ். அவர் ரொம்ப நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவர் பேரை சொன்னால் தெரியாதவங்களே இருக்க முடியாது. அந்த மாதிரி அவர் ரொம்ப 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 பிரபலமானவர். அவர் ஒரு நாள் தனிமையை வேண்டி ஒரு பீச் ரிசார்ட்டில் போயிருக்கார். போய் பீச் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. பக்கத்தில் இருக்கிற அந்த மீனவ பகுதியிலிருந்து ஒரு பெண் குழந்தை ஓடி வந்துருச்சு உள்ள. இவர் அந்த பெண் குழந்தையோட விளையாடுறார். அந்த குழந்தைக்கு இவர் இவ்வளோ பெரிய ஆளுன்னு அதுக்கு தெரில. 2 பேரும் விளையாடினாங்க. விளையாடி முடித்த உடனே ஆலிவர் சாண்டர்ஸ் சொன்னார், நீ உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்க போகிற. நீ என்ன அதிர்ச்சி? நீ உங்கள் அப்பா அம்மாட்ட போய் சொல்லு, நான் இன்னைக்கு ஆலிவர் சாண்டர்ஸோட பீச்சில் விளையாடினேன்னு சொல்லு. அவங்க அப்படியே பரவசம் ஆயிடுவாங்க. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, அப்படியா, சரி, நீங்களும் உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் அம்மா கிட்ட நான் மேரியோட விளையாடினேன்னு சொல்லுங்க, அவரும் பரவசம் ஆயிடுவாங்க. இதை கண்ணீர் மல்க அவர் பதிவு செய்கிறார். குழந்தைகளினுடைய உலகத்தில் பெரியவர்களும் இல்லை, சிறியவர்களும் இல்லை. அவ்வளவு அழகான உலகம் இது. இதைத்தான் எங்கள் புறநானூற்று கவிஞன் எழுதினான். மாட்சியில் பெரியாரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று எங்கள் புறநானூற்று புலவன் எழுதினான். இந்த வரியை எப்படி எழுதினான் கணியன் பூங்குன்றன் என்று நான் நினைத்து 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 பார்க்கின்றேன். இது நம்முடைய மொழிக்கு கிடைத்த மகத்தான கௌரவங்களில் ஒன்று கணியன் பூங்குன்றன். அந்த முதல் வரி எல்லாருக்கும் தெரியும், யாதும் ஊரே யாவரும் கேளீர், அதை எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த பாடலை படிக்க படிக்க இன்னும் பிரம்மாண்டமாகி கொண்டே போகிறது. இந்த வாழ்க்கை என்பது ஆற்றிலே போகின்ற புனை போல. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுகிற போது இதில் பெரியவர்கள்னு யாரும் கிடையாது, சின்னவங்கள்னு யாரும் கிடையாது, எல்லாரும் ஒன்றுடா, அத்தனை பேரும் ஒண்ணு. மாட்சியில் பெரியாரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று சொல்லிவிட்டு போன ஒரு அறத்தின் மண்ணின் மீது நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது எத்தனை பெருமைக்குரியது. அது நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியுமா? தெரியவில்லை என்றால் அவர்களுக்கு தெரிவிக்காதது யாரினுடைய பிழை? இப்படிப்பட்ட அறங்கள் இந்த மண்ணிலே இருந்தது என்பதை நம் பிள்ளைகளுக்கு சொல்லுவதற்கு கதைகளை விட்டால் நமக்கு வேறு கதியே கிடையாது நண்பர்களே. கதைகள் தான் இந்த சரிங்க, நீங்கள் சொல்கிறீங்க எல்லாம் கரெக்டு. இப்போ அந்த கதைகளை எப்படி தேடி போவது? முதல்ல நீங்கள் தேடிப்போங்க. உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் கட்டுரை படிக்கணுமா, கதைகளை படிக்கணுமா, சுவாரஸ்யங்கள் கொட்டி கிடைக்கின்றன.